இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் வீடியோஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கடந்த சில தினங்களாகவே ஆங்காங்கே கனமழை பெய்துட்டு வருது. இதற்கு காரணம் புயல் உருவாக போகின்றது அப்படின்ட்டு சொல்லப்பட்ட நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. அதிகாரப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா மோந்தா புயலானது தற்போது உருவாகி இருக்கின்றது. இதனால் தமிழகத்திற்கு பாதிப்பா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா அதற்கான உண்மை என்ன, அந்த புயல் எங்கே கரையை கடக்கப் போகின்றது, குறிப்பாக அக்டோபர் 28, 29, 30, 31 இந்த நாட்களில் எங்கெங்கு கனமழை பெய்ய போகின்றது, எந்த மாவட்டங்களில் பாதிப்பு அதிகம் இருக்க போகின்றது அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி மழை புயல் தொடர்பான அப்டேட்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. வங்கக்கடலில் பார்த்தீங்கன்னா தற்போது மோந்தா புயல் உருவாகி இருக்கு அப்படின்ட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டு இருக்காங்க. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடலில் கடந்த 24ஆம் தேதி அன்று ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவானது. இது மேலும் வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதன் பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மாறியது. இந்த நிலையில தான் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைந்து புயலாக மாறியிருக்கின்றது அப்படின்ட்டு இந்திய வானிலை ஆய்வு மையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்காங்க. இந்த புயலுக்கு பார்த்தீங்கன்னா தாய்லாந்து நாட்டினுடைய பெயரான மோந்தா அப்படின்ட்டு வச்சிருக்காங்க. அந்த வகையில் இந்த மோந்தா புயல் தற்போது பார்த்தீங்கன்னா சென்னைக்கு கிழக்கே 600 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருக்கின்றது. இந்த புயல் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அக்டோபர் 28 காலையில் தீவிர புயலாக வலுவடையும் எனவும், அதே மாதிரி அக்டோபர் 28 மாலை அல்லது இரவு நேரங்களில் ஆந்திர மாநிலம் காக்கிநாடா மசூலிப்பட்டினம் இடையே புயல் கரையை கடக்கும் அப்படின்ட்டு தற்போதைய நிலவரப்படி இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு இதனால் பாதிப்பா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா தற்போதைய நிலவரப்படி இந்த புயலானது மணிக்கு 16 கிலோமீட்டர் வேகத்தில் ஆந்திராவை நோக்கி நகர்ந்து வருகின்றது. இதனால் ஆந்திரா மற்றும் புதுச்சேரியின் ஏனாம் ஆகிய பகுதிகளுக்கும் புயல் எச்சரிக்கை விட்டிருக்காங்க. தெற்கு ஒரிசாவுக்கு அதிக கனமழை அப்படின்ற மாதிரியும், மோந்தா புயலால் தமிழகத்திற்கு நிச்சயம் பாதிப்பு இருக்கும், ஆனால் பெருசாக இருக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவிப்பு தான் தற்போது வெளியாகி இருக்கின்றது. ஆனால் புயலானது பார்த்தீங்கன்னா எந்த திசையை நோக்கி நகரும் அப்படின்றத போக போக தான் கணிக்க முடியும். ஏன்னா எப்போது வேண்டுமானாலும் திசை மாறலாம். இந்த மோந்தா புயல் உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி ஆகிய 9 துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றியிருக்காங்க. மேலும் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை, நாகை, ராணிப்பேட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டம் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னலுடன் லேசானது முதல் கனமழை தற்போது பெய்து வருகின்றது. இந்த புயல் காரணமாக பார்த்தீங்கன்னா எங்கெங்கே எந்தெந்த தினங்களில் கனமழை பெய்ய போகின்றது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கடந்த 2 தினங்களாகவே பல்வேறு இடங்களில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்து வருகின்ற நிலையில தான் பார்த்தீங்கன்னா இந்த புயல் தற்போது வேகம் எடுக்க தொடங்கி இருக்கின்றது. அக்டோபர் 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், கள்ளக்குறிச்சி, கடலூர், மயிலாடுதுறை, திருவண்ணாமலை மற்றும் புதுச்சேரியில் அதிக கனமழை பெய்யும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. அதே மாதிரி அக்டோபர் 29ஆம் தேதி ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் சென்னையில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என்றும்
விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கன முதல் அதி கனமழை பெய்யும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. அக்டோபர் 30ஆம் தேதி பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக கனமழையும், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி பகுதிகளில் அதி கனமழை பெய்யும் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கின்றது. அக்டோபர் 31ஆம் தேதி பார்த்தீங்கன்னா படிப்படியாக மழை குறையும் என்றும், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மிதமான மழையும், சென்னை உள்ளிட்ட இடங்கள்லையும், சென்னை, விழுப்புரம், காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக இந்த மோந்தா புயல் காரணமாக தமிழகத்தில் நிச்சயம் மழை பெய்யும் என்றும், பல பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகின்றது. அதாவது கனமழை பெய்யும் அப்படின்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கின்றது. அக்டோபர் 28ஆம் தேதி வரைக்கும் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்காங்க. அந்த சமயத்தில் தமிழ்நாட்டு கடற்கரை பகுதிகளில் மணிக்கு 35 to 45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும், குறிப்பாக 55-60 கிலோமீட்டர் வரையும் இந்த காற்றின் வேகம் அதிகரிக்கலாம் என்றும் சொல்லப்படுவதால், அதாவது அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது அப்படின்றதுனால தமிழ்நாட்டு மீனவர்கள் அக்டோபர் 29ஆம் தேதி வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பும் வெளியாகி இருக்கின்றது. இந்த புயலுக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கின்ற பெயர் பார்த்தீங்கன்னா மோந்தா அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. புயல் உருவான பிறகு அந்த பெயரை வானிலை ஆய்வு மையம் அறிவிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்த நிலையில தான் தற்போது இந்த புயலுக்கு மோந்தான்னு பெயர் வச்சிருக்காங்க. தாய்லாந்து நாடு தான் இந்த பெயரை பரிந்துரை செய்திருக்காங்க. மிக முக்கியமாக இந்த மோந்தா புயல் பற்றி தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் என்ன சொல்லியிருக்கிறார்னா, இந்த மோந்தா புயலின் வெளிப்புற மேற்கு பகுதிகள் சென்னையை தொடுகின்றது. இதனால் நாள் முழுவதும் தூறல், லேசானது முதல் மிதமான மழை, சில சமயங்களில் கனமழை பெய்யும் என்ற ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறாரு. ஆந்திராவுக்கு அருகில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டம், கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி மற்றும் பழவேற்காடு பகுதிகளில் மட்டுமே அதிக கனமழை பெய்யும் அப்படின்ற மாதிரியும், வட சென்னையில் மட்டும் இந்த புயல் காரணமாக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. வட சென்னையுடன் ஒப்பிடும்போது தென் சென்னையில் மழை சற்று கம்மியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும், ஒட்டு மொத்தமாகவே இந்த மோந்தா புயலால் சென்னை அல்லது சென்னை சுற்று வட்டார மாவட்டங்களான காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் பற்றி பெரிய கவலைப்பட வேண்டிய விஷயம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி வெதர்மேன் பிரதீப் ஜான் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த புயல் காரணமாக பெரிய பாதிப்பு இல்லைனாலும் நிச்சயம் கனமழை முதல் அதி கனமழை பெய்யும் அப்படின்ற மாதிரியும் பிரதீப் ஜான் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்படின்றதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். அதே மாதிரி அக்டோபர் 27ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு, மிக அதிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை 4 மாவட்டங்களுக்கு விடுத்திருக்காங்க. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை இந்த 4 மாவட்டங்கள்லேயும் அக்டோபர் 27ஆம் தேதி அன்று அதி கனமழை பெய்யும் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. அக்டோபர் 28 செவ்வாய்க்கிழமை திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மோந்தா புயல் காரணமாக தமிழகத்தில் அக்டோபர் 28, 29, 30, 31 இந்த தினங்களில் மக்கள் சற்று கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரியான தகவலும் வெளியாகி இருக்கின்றது.